அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, உங்களை பாதுகாக்கும் தேவ திட்டம். உங்களை பாதுகாக்கும் தேவனுடைய திட்டம். உங்களை பாதுகாக்கும்படி தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்க பாதுகாப்பு என்பது தேவனுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை நல்ல சுகத்தோடு பலத்தோடு பாதுகாக்கும்படி தேவன் திட்டமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பாதுகாக்கிறார். பாதுகாப்பின் திட்டத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். உங்க வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த பாதுகாப்புக்காக ஆண்டவர் ஒரு நியமத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு நியமம் பாதுகாப்புக்காக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த நியமம் என்ன? நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 28வது வசனத்தை கவனிப்போம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். இரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரித்தான். அப்ப நியமம் என்ன? பாதுகாப்புக்காக நியமம் என்ன? இரத்தம் பூசப்படுதல். விசுவாசத்தினாலே மோசேக்கு ஒரு நியமத்தை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்களை விடுதலையாக்கி கானானுக்குள்ள கொண்டு வருவது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் இறங்கி வந்தார். தேவன் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். உங்க வாழ்க்கையிலும் நீங்க எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க என்பது கேள்வி இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவர். அவரால் உங்களை விடுதலையாக்க முடியும். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. இங்கே ஒரு நியமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கார தூதன் எகிப்து தேசத்தில் வரப்போகிறான். எகிப்தின் வீட்டில் உள்ள முதற் பேரான குமாரர்களை, மிருக ஜீவன்களை, முதற் பேரானவைகளை எல்லாம் அழிக்கப் போகிறான். கர்த்தர் சொன்னார், அந்த எகிப்தில் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். எகிப்து முழுவதும் சங்கார தூதன் சங்கரிக்க வருகிறான். ஆனால் இஸ்ரவேலனை அது தொடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை சங்கார தூதன் தொடக்கூடாது. ஏன் சங்கார தூதன் வருகிறான்?
அது எகிப்து தேசத்துக்கான வாதை, கடைசி வாதை. ஏன் அந்த வாதை? பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க மறுத்தான். 9 வாதைகளை கர்த்தர் கொடுத்தார். அவன் இதயம் கடினப்பட்டது. அப்போ 10வது வாதை சங்கார தூதன். அந்த சங்கார தூதன் பிசாசு கிடையாது, அது தேவ தூதன். தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதன். அப்போ எகிப்தில் தலை சங்காரம் நடக்கலாம், ஆனால் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு அந்த சங்காரம் நடக்கக்கூடாது, தலை சங்காரம் வரக்கூடாது. அதான் ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் நானும் யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்தியா முழுவதும் ஒருவேளை சங்கார தூதன் எழும்பலாம், ஆனால் உங்களை தொடக்கூடாது, உன்னை தொடக்கூடாது, தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எந்த சங்கார தூதன் உன்னை தொட முடியாது. சங்கரிக்கிறவன் வருகிறான், அவனை வராமல் இருக்க செய்ய முடியாது, அவன் வருவான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நியமத்தை தருகிறேன். இந்த நியமத்தை கேர்ஃபுல்லா கடைபிடித்து விட்டால், இந்த நியமத்திற்கு உன்னை அர்ப்பணித்து விட்டால், உன் வீட்டை மட்டும் அவன் தொடமாட்டான், உன் குடும்பத்தை தொடமாட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவன் தொடமாட்டான், தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு இஸ்ரவேலன், ஆவிக்குரிய இஸ்ரவேலன், என்னை தொட முடியாது. கர்த்தர் இஸ்ரவேலரை பாதுகாக்கும்படியாக, இஸ்ரவேல் குடும்பத்தை பாதுகாக்கும்படி கர்த்தர் எப்படிப்பட்ட திட்டத்தை கொடுத்தார், அதைத்தான் கவனிக்கணும். உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவர் வச்சிருக்கிறார். நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சந்ததியை, சந்ததியின் சந்ததியை பாதுகாக்க அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற திட்டங்கள் அவர்கிட்ட இருக்கிறது. நம்மை அழிக்கக்கூடிய திட்டம் அவர்கிட்ட கிடையாது. நம்ம ஆண்டவர் அழிக்கிறவர் அல்ல, பாதுகாக்கிறவர். சங்கார தூதன் இஸ்ரவேலரை தொடக்கூடாது, தேவ பிள்ளைகளை தொடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்பானவர்கள். அது அப்படியே விசுவாசிங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் பாதுகாப்பான ஒரு நபர், எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நான் பாதுகாப்பானவன். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும், அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தின நியமம் என்ன? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை கவனிப்பீங்கன்னா, கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள்
வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். அதான் நியமித்த சொல்றார். 5வது வசனம் யாத்திராகமம் 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, இதான் நியமம், ஆண்டவர் சொல்றாரு, அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள், வாசல்ல தெளிக்கணும், நிலைக்கால்களில் தெளிக்கணும், இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். இதுதான் ஆண்டவர் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தின நியமம் இது. அப்போ ஆட்டை தெரிந்து கொள்ளணும். சாயங்காலத்துக்குள்ள தெரிந்து கொள்ளணும். வீட்டு தலைவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். வீட்டு தலைவர்களுக்கு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். காப்பாற்றுகிற குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு வீட்டு தலைவர்களுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். வீட்டு தலைவர்கள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆனால் குடும்பத்தை காப்பாற்ற வீட்டு தலைவர்களை பிசாசு விடமாட்டான். வீட்டு தலைவர்களை பிசாசு விடமாட்டான். சபையில் பார்த்தீங்கன்னா 80% பெண்கள், 20% ஆண்கள். உலகமெங்கிலும் அப்படித்தான் சபைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிசாசு விடமாட்டான். பொதுவாக சபையில் ஆண்களை பார்த்தீங்கன்னா சர்ச்சி, ஜெபம், ஆவிக்குரிய காரியங்கள், ஊழியம், இதெல்லாம் என் மனைவியுடைய டிபார்ட்மெண்ட்டு என்று சொல்லிவிடுவார்கள். என் மனைவி அதெல்லாம் பார்த்துக்குவா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு 3வது வசனத்தில், யாத்திராகமம் 12:3, வீட்டு தலைவர்களுக்கு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். வீட்டு தலைவர்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வீட்டு தலைவர்கள் தீவிரமாக எழும்பும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வீட்டு தலைவர்கள் எழும்பினால்தான் குடும்பத்தை பாதுகாக்க முடியும். இப்போ குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு வீட்டு தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. வீட்டு தலைவர்கள் இஷ்டம் போல வாழ முடியாது. பிசாசு அவன் மிக தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். வீட்டு தலைவர்கள் ஆட்டுக்குட்டியை தேட வேண்டும். இஷ்டத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்க முடியாது. அந்த ஆடு பழுதற்றதாய் இருக்க வேண்டும். ஆணுமாய் இருக்க வேண்டும். 1 வயது உள்ளதாய் இருக்க வேண்டும். அப்போ குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. அப்படின்னா எத்தனை ஆடு இஸ்ரவேலர்களுக்கு தேவை? 6 லட்சம் ஆட்டுக்குட்டி தேவை. ஏனென்றால் 6 லட்சம் குடும்பங்கள் இருந்துச்சு. அந்த 6 லட்சம் குடும்பத்திற்கு 6 லட்சம் ஆட்டுக்குட்டி தேவை. அப்போ குடும்ப தலைவர்கள் என்ன செய்யணும்? குடும்பத்தை பாதுகாக்க
ஓடணும், தேடணும், அப்படிப்பட்ட ஆட்டை கண்டுபிடிக்கணும். அது பழுதற்றதாக இருக்கணும், ஒரு வயதாக இருக்கணும். அது சாயங்காலத்துக்குள்ள கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன வரும்? மரணம்தான் வரும். வீட்டு நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருந்தால் அந்த வீட்டுக்கு தலைச்சங்காரம்தான் வரும். சங்காரத்தூதன் வந்து விடுவான். சங்காரத்தூதன் வந்துட்டானா அவன் பாவம் பார்க்க மாட்டான். சங்காரத்தூதன் பாவம் பார்க்க மாட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கைய சீரியஸா நம்ம எடுக்கணும். அதை தான் கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டு விட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சீரியஸானது, ரொம்ப சீரியஸானது. யாத்திராகமம் 12 அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். 13வது வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். அதான் நம்ம ஆண்டவர் பாதுகாக்கிறவர். இதான் பாதுகாக்கும் தேவனுடைய திட்டம். இரத்தம் நீங்க இருக்கும் வீடுகளில் அடையாளமாய் இருக்க வேண்டும். இரத்தத்தை கண்டு நான் கடந்து போவேன். நான் எகிப்தை அழிக்கும் பொழுது அந்த வாதை உங்களுக்கு வராது இருக்கும். அதை நியமமாய் ஆசரிக்க கடவர்கள். ஆண்டவர் இஸ்ரவேலர்களோடு பேசினார். மோசே ஆரோனோடு பேசினார். மோசே ஆரோன் இஸ்ரவேலர்களுக்கு அறிவித்தார்கள். அதைத்தான் நித்திய நியமமாக நம்ம ஆசரிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நியமம். சங்கார தூதன் வரப்போகிறான். எகிப்து முழுவதும் பெரிய அழிவு வரப்போகிறது. அந்த அழிவுக்கு இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், அந்த அழிவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நியமம் ரொம்ப முக்கியம். அதை பின்பற்றுவது ரொம்ப முக்கியம். ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைகளில் பூச வேண்டும். இப்போ சங்கார தூதன் வரும்பொழுது அவன் வேற எதையும் பார்க்க போகிறது இல்லை. வீட்டில் இரத்தம் இருந்தால் சங்கார தூதன் கடந்து போய் விடுவான். வீட்டை தொடமாட்டான், குடும்பத்தை தொடமாட்டான். அந்த வீட்டை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் சங்கார தூதன் யாரு? புதிய ஏற்பாட்டில் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதான் சங்கார தூதன். புதிய ஏற்பாட்டு சங்கார தூதன் பிசாசு. திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஒருவேளை அவன் வருவான் என்று சொல்லப்படவில்லை. அவன் வருகிறான். யாரை திருடலாம், யாரை அழிக்கலாம், யாரை நாசப்படுத்தலாம்
எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், எந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கெடுக்கலாம், எந்த பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கலாம், எந்த வீட்டை கெடுக்கலாம், யாருடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும். கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு புதிய ஏற்பாட்டில் சுற்றி கொண்டு இருக்கிறான். இதிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நியமத்தை கடைபிடி. சோம்பேறித்தனமாய் இருந்து விடக்கூடாது. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். சும்மா இருந்தா கர்த்தர் பார்த்து கொள்ள மாட்டார். உங்களை குறித்த பாதுகாப்பின் திட்டம் நிறைவேற வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை உங்க வீட்டு நிலைகளில் தெளியுங்க. ஜபத்தின் மூலமா தெளியுங்க, கதவுகளில் தெளியுங்க. எண்ணெய் பூசி ஜெபியுங்கள். நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். உங்க பாதுகாப்பு குறித்து தேவன் அக்கறை உடையவராய் இருக்கிறார். நமக்கு இயேசுடைய ரத்தம் இருக்கிறது. இயேசுடைய ரத்தத்தை பயன்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். இப்போ இயேசுடைய ரத்தத்தினால நம்ம சாத்தானை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதான் நியமம். பாதுகாப்புக்கு ஆண்டவர் ஒரு நியமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நியமத்தை நம்ம அனுசரிக்கணும். அதுதான் என்னது? இயேசுடைய இரத்தத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம வீடு முழுவதிலும் தெளிக்கணும். அதான் பாதுகாப்பு. சத்துரு வர முடியாது. உங்க வீடு பாதுகாக்கப்படும். உங்க வீடு சமாதானமாய் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள சுகமும் சமாதானமும் தங்கி இருக்கும். ஆண்டவர் அப்படி செய்வார். நம்ம வீடு, நம்ம வாழ்க்கை பாதுகாப்பா இருந்தா தான் நம்ம தேவனுக்கான திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதனால தான் ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும். அதான் உங்களை பாதுகாக்கும் தேவ திட்டம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களை பாதுகாப்பதற்காகவே திட்டம் போட்டு வச்சிருக்கிறீங்கப்பா. திட்டமுடைய தேவன். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக திட்டம் போட்டு பாதுகாத்தீங்க. வீட்டு நிலைகளில் ஆட்டின் ரத்தம் பூசப்பட வேண்டும். அது நியமம், அது மாறாது. புதிய ஏற்பாட்டில் எங்கள் வீடுகளை சுற்றிலும் எங்கள் வீட்டு நிலைகளில் இயேசுவின் இரத்தத்தை பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு சங்கார தூதன் பிசாசு அவன் வர முடியாது. எங்களை திருட, அழிக்க, கொல்ல வர முடியாது. ஆண்டவரே, எங்க வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு, குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை சுற்றிலும் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பில்தான் நாங்கள் வாழ வேண்டுமாப்பா. எங்களை நாங்களே காத்துக்கொள்ள முடியாது. நீங்க இல்லாம எங்களால் ஒன்று செய்ய முடியாது. இந்த நேரத்தில் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லையே என்று நினைக்கிற தெய்வ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தை எடுத்து பயன்படுத்தி வீடுகளில் தெளிப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க பரிசுத்த பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் விசுவாசத்தினால
நாங்கள் செய்வதற்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.